Hello everyone, welcome to my channel. Wire bag வந்து அடி போடுறத பத்தி பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூ தான் இந்த வீடியோ. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. சென்டர்ல வந்து நம்ம ஆரஞ்சு கலர் வந்து எடுத்துறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த வயர் எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இன்னும் 10 வயர் வந்து நம்ம பின்ன போறோம். இதே மாதிரி இந்த சைடு 5 இந்த சைடு 5 இந்த ஆரஞ்சு கலர் வயர் தான் சென்டர் வயர். வயலட் கலர் வயர் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி இந்த வயர் அளவுக்கு ஃபுல்லா வச்சிட்டு இப்போ பின்ன போறோம். மீதி இருக்க வயரெல்லாம் வயரை மடக்கிட்டு மேலே இருக்க வயர் எடுத்துருக்கேன். நார்மலாக எப்படி பேக் பின்னுவோமோ அதே மாதிரி பேக் பின்னிடலாம். வயலட் கலர் ஒயர் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு தான் மீதி இருக்க எல்லா ஒயரையுமே பின்ன போகிறோம். நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த லைன் வந்து ஃபுல்லாகவே நம்ம பின்னிட்டோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைன் அளவுக்கு வந்து கட் பண்ணிடலாம். வந்து நம்ம 2 லைன் வந்து பின்னியிருக்கோம். இப்போ வந்து இதே மாதிரி இந்தாண்ட வந்து வயலட் கலர் ஒரு லைனும் இந்த சைடு வந்து வயலட் கலர் ஒயர் வந்து 2 லைனும் வந்து பின்னிடலாம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த பக்கமும் 2 வயலட் கலர் ஒயரை வந்து பின்னிடலாம். அந்த அளவுக்கு வந்து நான் ஈக்குவலாக எடுத்துட்டு சென்டரில் மடிச்சிடுறோம். எப்பயுமே வந்து இந்த மேல் ஒயர் வந்து ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வந்து அடியில் இருக்கணும். மேல் ஒயர் வந்து இந்த பக்கம் விடுற மாதிரி இருக்கணும். நம்ம மெஷர் பண்ண அளவுக்கே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரோட அளவுக்கே இருக்கணும். அடி ஒயர் வந்து ரன்னிங் ஒயராக இருக்கணும். இதே மாதிரி இந்த பக்கமும் வந்து பின்னிடலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே பின்னிட்டு அந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ணிடலாம். அதே அளவுக்கு இதே மாதிரியே சேம் தான். அதே அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயரும் பின்னிட்டு லாஸ்ட் ஒயரை இந்த அளவுக்கு வந்து வச்சு கட் பண்ணிடணும். இதே மாதிரி இந்த சைடு 2 இந்த சைடு 2 வந்து பின்னிடலாம். ஆரஞ்சு கலர் ஒயர் வந்து 2 பக்கமும் 2 வந்து பின்னிட்டோம். வயலட் கலர் ஒயரை வந்து இந்த பக்கம் ஒரு லைன் இந்த பக்கம் ஒரு லைன் வந்து பின்னிடலாம். அந்த சைடு வந்து வயலட் கலர் ஒயர் ஒரு லைன் பின்னிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து ஒரு லைன் வந்து ஃபுல்லாக வயலட் கலர் ஒயர் வந்து பின்னிடலாம்.
லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த லைன் வந்து பின்னி முடிக்க போகிறோம். இந்த லைன் வந்து ஃபுல்லாக பின்னி முடித்த வாட்டி நம்ம வந்து எப்பயுமே கட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த தடவை வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து கட் பண்ண மாட்டோம். ஏன்னா இதை வச்சு தான் ஃபுல்லாக நெக்ஸ்ட்டு வந்து ஒயர் பேக் வந்து பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை தான் சுற்றி நம்ம கொண்டு போய் பின்ன போகிறோம். அதனால் இந்த ஒயரை மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஒயர் பேக் வந்து ஃபுல்லாக வந்து அடி போட்டு முடித்தாச்சு. மொத்தமாக வந்து 11 லைன் எடுத்திருக்கேன். சென்டரில் வந்து ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 2 வந்து வயலட், அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு, அப்புறம் மறுபடியும் ஒரு வயலட் மட்டும் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒயர் பேக் வந்து எப்படி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.